சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு 11ல் சஞ்சரிப்பதால் பொதுவாக பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாதங்கள் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது முதல் 5 மாதங்களில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலையும் ஒரு சுமூகமான நிலையும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் முதல் 5 மாத காலங்களில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக ஜூனுக்குள் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தனது சிறப்பு பார்வையாக 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுறது, பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், கூட்டாளிகளால் ஒரு சில அனுகூலங்கள் எல்லாம் ஆண்டு முற்பாதையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் ஜென்ம ராசியிலும் ராகு பகவான் 7ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சஞ்சரிக்க இருக்கிறது. அடுத்து குறிப்பாக அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி நடக்கிறது என கூறுவார்கள். அஷ்டம சனி நடப்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.